அப்துல் காதர் சாப், மதரசுல் நசியத்துல் ரிஸ்வான் மகளிர் மதரசா, ஆசுரா மேலத்தெரு, மேலப்பாளையம், திருநெல்வேலி மேலப்பாளையம் ஏரியா இதுக்கு ஒரு பொறுப்புதாரி, டொனேஷன் கலெக்ஷனோட பொறுப்புதாரி அகமது ஹசரத், சென்னை அடையார். அலி ஹசரத், திண்டுக்கல் யூசுபியா முதல்வர். நீங்கள் எத்தனை வருஷமாக ஜாரி நடத்துகிறாங்க? காஜா மொயினுதீன் ஹஜரத் அவர் பொறுப்புதாரியா? பொறுப்புதாரி ஆலிம்கள் தலைமையில் இது நடக்குது. கிட்டத்தட்ட 34 வருஷம் ஆச்சு. 34 ஆண்டுகள் நடக்குது. எத்தனை பிள்ளைக்கு ஓதுனாங்க அஜய்? காலையில் அதுவல்ல ஒரு 80-90 பிள்ளைகள் ஓதுறாங்க. நிஷ்வான் மாஸ்டர் ஹிபுலு பிரிவில் கிட்டத்தட்ட ஒரு 130 பிள்ளைகள் ஓதுறாங்க. இன்ஷால்லா ஆலிமா கோர்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 40 பிள்ளைகள் மேலே ஓதுறாங்க. சரி, இது ஷிஃப்ட் முறையில் நடக்குமா? அது ஷிஃப்ட் முறையில் நடக்கும். மேலே உள்ள முதல் மாடியில் மொத்தம் மேலே 1 2 3 மாடி இருக்குது. முதல் மாடியில் ஆலிமா கோர்ஸ் சாயந்தரம் மாலையில் 4 to 8, காலையில் 6:30 to 8 வரைக்கும் அத்துப்பால், அது 10 to 12:30, மதியம் 3:30 to நைட்டில் 8. நிஸ்வான் மாசா பெண்களுக்கான நிஸ்வான் மாசா நினைக்கிறேன். சரி, இன்ஷால்லா கிட்டத்தட்ட 130 பிள்ளைகள் ஓதுறாங்க. இன்ஷால்லா வசூலுக்கு வச்சது எல்லாம் பெண்கள் தான், பெண்கள் மட்டும்தான். வசூல் வச்சு தான் நடக்குது. இது ஆலிம்களோட தலைமையில் நடக்குது. இது எந்த விதமான ஒரு ட்ராஜடியும் கிடையாது. இதுக்குடைய தலைவர் PM முகமது அலி ஹசரத், தலைவர் திண்டுக்கல் யூசுபியா முதல்வர், PM ஹஜரத், PM முகமது அலி ஹசரத், திண்டுக்கல் யூசுபியாவோட தலைமை இமாம், திண்டுக்கல் யூசுபியா மதரசாவோட தலைமை இமாம், பிரின்சிபால் அவர் தான். இங்கே தலைவராக இருக்கார். அடுத்து SS அகமது ஹசரத் செயலாளர், அகமது அலி அகமது ஹசரத் செயலாளர். அவர் சென்னை அடையார் குரேஷியா பள்ளியோட தலைமை இமாம் இருக்காங்க. மலேசியாவில் இருந்தாங்க. மலேசியா இமாம் வந்தாங்க. காஜா நிஜாமுத்தி யூசுப் நிஜாமுத்தி ஹசரத் அவர் யூசுஃபி முடிச்சிருக்கு. திண்டுக்கல்ல இருக்குது. அவரும் ஆலிம்களுடைய மேற்பார்வை. மொத்தமாக ஆலிம்களோட டீம் தான் இதை மேற்பார்வை இருக்காங்க. இது எந்த குறையும் கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ் விசாரிச்சிக்கலாம். வருமானங்கள் சந்தா வசூல் முறைப்படி இன்ஷால்லா என்ன செய்யணுமோ கரெக்டாக அதுபடி ஆலிம்களுடைய தர்தீப்பில் இன்ஷால்லா மாசா நடந்துட்டு இருக்கு. அது செலவழிச்சிட்டு இருக்கோம். இன்ஷால்லா மாசாக்குன்னு தனிப்பட்ட சொத்துக்கள் எது ஒன்றும் கிடையாது. எல்லாமே வசூலில் தான் இன்ஷால்லா டொனேஷனில் தான் ஓடிட்டு இருக்கு. இன்ஷால்லா ரம்சானில் வசூல் பண்ணுறது மற்றும் தெருக்கள் முக்கியமான ஆட்கள் தர்றதை வச்சு ஓடிட்டு இருக்கு. இன்ஷால்லா மதரசா நீங்கள் தாங்கள் உதவி செய்யணும்னு இன்ஷால்லா யார் அணுகணும்? அந்த என் நம்பர் சொல்லிடுங்க. அப்துல் காதர் உங்கள் பேர்? ஆமாம், என் பேர் அப்துல் காதர். 90 42 77 60. கொஞ்சம் இருங்க அப்பா. 90 42 77 60 21. இன்னொரு நம்பர் சொல்கிறேன், பொருளாளர் நம்பர் சொல்கிறேன். பொருளாளர் நம்பர் சொல்கிறேன். பேர் அவர் பேர், பொருளாளர் பேர் முகமது ஹுசைன். பொருளாளர் மதரசுல் நசியத்துல் ரிஸ்வான் மகளிர் அரபி மதரசா, பொருளாளர் SM முகமது ஹுசைன். 94 87 59 96 29. முக்கிய ஆலோசனை இன்னொரு வாட்டி சொல்லுங்கள் அதை. அப்படியா? ஆமாம், ஏன்னா சொன்னால் தான் மக்களுக்கு அதை பதிவு வைக்கிறதுக்கு தான். 94 அது பொருளாளர். 94 94 87 57 59 59 96 96 29 29. இது பொருளாளர் ஹுசைன் பாய். ஆலோசகர் நம்பர். இவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிட்டையர்ட் ஆகி இன்ஷால்லா மாசாக்காண்டி ஆரம்ப காலத்துலேருந்து உழைச்சிட்டு தான் மாஷா அல்லாஹ். போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரிட்டையர்டு பீப்புள். 99 99 444 444 78 78 29 4. இவர் பேர் என்ன? இவர் பேர் OSM அப்துல் காதர். ரிட்டையர்ட் போலீஸ். இன்ஷா அல்லாஹ் இவங்கெல்லாம் உதவி செய்யக்கூடியவங்க. இவங்களோட தலைமையில் நடக்குது. இந்த மாதிரி மனிதர்கள்லாம் நல்ல பண்போட தீன அயாத்தாகிறதுக்காக பாடுபடுறாங்க. நீங்கள்லாம் அவங்கள டொனேட் பண்ணி அவங்களோட உதவிக்கு இன்மை மறுமை வெற்றி அடைறதுக்காக அல்லாஹ்வுடைய உதவிக்காக செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். இதுதான் அந்த மதரசாவோட பில்டிங் கட்டடம். 3 மாடி, 1 2 3 மாடி.
3 மாடி இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். இது மதரசுல் நாசியத்துல் நிஸ்வான் மகளிர் மதரசா, மதரசுல் நாசியத்துல் அத்பால் சிறுவர் சிறுமி அரபி பாடசாலை, ஆசுரா மேலத்தெரு, மேலப்பாளையம், சென்னை, திருநெல்வேலி. 12A ஆசுரா மேலத்தெரு, மேலப்பாளையம். இது எங்கன்னா அந்த மேலப்பாளையம் மெயின் ரோட்லேருந்து லெஃப்ட்டு திரும்பணும். அத்தியாடி தெரு, இந்த பக்கம் சப்பானி ஆலிம் தெரு நடுவில் இருக்கும் அந்த தெரு. இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். இது எம்ஆர்எஸ் பில்டிங், எம்ஆர்எஸ் பிடி பில்டிங் அவங்களது. அடுத்த பில்டிங்கு உங்களுக்கு மதரசா. எங்கேயும் அலைய தேவை. இன்ஷா அல்லாஹ் யாராவது முகவரியை தொடர்பு கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.